பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாசத்திலையும் தத்புருஷ சமாசம் தத்புருஷ சமாசம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 4 கேட்டகரி நம்ம பிரிச்சோம். அந்த 4 கேட்டகரியில பார்க்கும் பொழுது சாமானிய தத்புருஷம், அதாவது 4 கேட்டகரி ஹோலா என்ன அப்படின்னா ஹோல்சமா சொல்லும் பொழுது தத்புருஷ அபிபாவ துவந்துவ பகுவிரீகின்னு பார்த்தோம். அதுல தத்புருஷம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த தத்புருஷத்துல 4 சப் கேட்டகரி இருக்கு. சாமானிய தத்புருஷம்னு ஒண்ணு, கர்மதாரையன்னு ஒண்ணு, த்விகுன்னு ஒண்ணு, நைய பிரபுத்தை நையின்னு ஒண்ணு. பிரபுத்தைய வேண்டாம், முதலியன் எக்ஸெட்ரா. பிரபுத்தையன்னா இடிசின்னு அர்த்தம், எக்ஸெட்ரான்னு அர்த்தம், பட் எக்ஸெட்ரா வேண்டாம். நைன் தத்புருஷ சமாசம் அப்படின்றத இத்தனை இருக்குன்றத பார்த்தோம். அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா கர்மதாரைய பார்த்துட்டு இருந்தோம் போன கிளாஸ்ல. அதாவது அதுல நிறைய கொஞ்சம் கேட்டகரிஸ் இருந்தது. விசேஷண பூர்வ பத, விசேஷண உத்தரபத, அதுக்கப்புறம் உபமான பூர்வ பத, உபமான உத்தரபத, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மத்தியம பத லோபி பார்த்தோம், அவதாரண பார்த்தோம், சம்பாவனா பார்த்தோம் இல்லையா? இவ்வளவு கேட்டகரிஸ் பார்த்தோம். ஒரு 7 கேட்டகரிஸ் அதுக்குள்ள பார்த்திருக்கோம். இப்போ அடுத்த கேட்டகரிக்குள்ள போக போறோம். த்விகு அப்படின்னு ஒரு சமாசம், அதாவது 3வது தத்புருஷ சமாசத்தினுடைய 3வது கேட்டகரி த்விகு. அதுக்கு முன்னாடி அடியன் ஒரே விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிட்டு நம்ம த்விகுக்குள்ள போகலாம். அதாவது இப்போ அடியன் ஒரு பதம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடியன் ஒரு இது கொடுத்திருந்தேன்ல, ஒரு ஹோம்ஒர்க், அதுதான். அதை பார்த்துட்டு நம்ம த்விகுக்குள்ள போலாம். என்ன பதம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா ரகுபதி, இங்க ஐஃபன் போட்டுக்கிறேன் இடம் இல்லைன்றதுனால, ரத்ன பீடம், இதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரகுபதி ரத்ன பீடம் அப்படின்னு ஒரு சமஸ்த பதம். இது ஏன் சமஸ்த பதம்னு சொல்றோம்னு ஃபர்ஸ்ட் சமாதானம் என்னன்னா, ரகுபதின்னு இருக்கு, ரகுபதிஹின்னு இல்ல. அதனால ரகுபதி ரத்ன பீடம் அப்படின்றது ஒரு சமஸ்த பதம். இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த ரகுபதினு ஒரு பதம் இருக்கு, ரத்ன பீட்டம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ரகுபதிக்குள்ளேயே ஒரு சமாசம் இருக்கு, ரத்ன பீட்டத்துக்குள்ள ஒரு சமாசம் இருக்கு. அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் சேர்க்க போறோம். நம்ம தனித்தனியா பார்த்திருக்கோம். இதை பத்தி தனியா பார்த்தோம், இதை பத்தி தனியா பார்த்தோம். இப்போ சேர்த்து பிடிச்சு எப்படி சொல்ல போறோம் அப்படின்றதுதான். இது கிளியரா இருக்கா? ரகுன்றது ஒரு பதம், பத்தின்னு ஒரு பதம், ரத்னன்னு ஒரு பதம், பீட்டான்னு ஒரு பதம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரகுபதிக்கு ஒரு தனியா ஒரு சமாசம் சொல்லிட்டு, ரத்ன பீட்டத்துக்கு ஒரு தனியா ஒரு சமாசம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ரகுபதியையும் ரத்ன பீட்டத்தையும் சேர்த்து ஒரு சமாசம் சொல்ல போறோம். அப்படிதான் ஒரு பதத்துக்கு சமாசம் சொல்ல முடியும். கிளியரா இருக்கா இது வரைக்கும் அடியன் சொல்ல வந்தது? டவுட் இருக்கா? இல்ல. சூப்பர். இப்போ சுலோச்சனா மேம் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுல? இல்ல, நான் எனக்கு அன்னைக்கு நீங்க முடிச்சோடனே ட்ரை பண்ணேன். ரத்தன பீட்டத்தை நான் தத் புருஷக கர்மதாரா விசேஷண பூர்வ பதம்னு எழுதினேன். ஓகே, அது எப்படி பிரிச்சேன்? ரத்ன பீட்டத்தை எப்படி பிரிச்சேன்? இல்ல, அதாவது ரத்னாம் பீட்டம். பீட்டம்னு தானே இருக்கீங்க, அப்ப ரத்னம் பீட்டம். நான் நினைச்சேன் அங்க அந்த பலாம் ராமா சாரி ரத்னா ஃபெமினைன். ஓகேவா? நான் எடுத்துட்டேன். இல்ல ரத்ன சப்தம்லாம் அது அட்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு தனியா ஒரு புல்லிங்கமோ ஸ்ரீலிங்கமோ நபும்சகலிங்கமோ எல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலா ரத்னம் பீட்டம்னா எழுதினேன். அப்புறம் பார்த்தா ரத்னா ஒரு ஃபெமினைனோடைய பேரு மாதிரி சொன்னாங்க. அதனால ரத்னாம்னு நான் எழுதிட்டேன். அதாவது ரமாம் அப்படின்ற மாதிரி நான் எழுதிட்டேன். அதான் சாரி. ஓகே ஓகே. இல்ல என்னன்னா ஒண்ணும் இல்ல. ரத்னம்ன்றது விசேஷணமா வச்சுக்கிறத விட நீங்க புல்லிங்கமாவே வச்சுக்கோங்க. புல்லிங்கமா இல்ல நபும்சகலிங்கமா கூட வச்சுக்கலாம். ரத்னம் ஏதாவது என்ன தெரியுமா, ரத்னா நம்ம பேரை பத்தி வச்சுக்கிறோம். ரத்னான்னு நம்ம ஸ்ரீலிங்க சப்தமா ரத்னான்னு வச்சுக்கிறோம். அது தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. I got misled by சீதா அப்படின்ற மாதிரி ரத்னா அப்படி வச்சுக்கலாம். சீதா அது எப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, இந்த இது இருக்கு பத்தேல, விசேஷியம் இருக்கு பத்தேல, இந்த விசேஷியம் என்ன லிங்கத்துல இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகேவா? அது என்ன லிங்கமோ அந்த லிங்கத்தை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. பீட்டம்ன்றது நபும்சக், அதனால அதே அப்படியே எடுத்துக்கணுமா? அவ்வளவுதான். ஓகே சரி.
சோ அது வந்து ஆக்சுவலா ஆனா தத்புருஷ இது விசேஷன பூர்வ பதம். ஓகேவா? விசேஷண. அப்போ விசேஷண பூர்வபத கர்மதாரய பர்ஃபெக்ட், சூப்பர். ஆனா இது எப்படி சொல்லுவேன்னா ரத்னம். வேற ரெடி பண்ணிருக்கேனா? நான் இன்னொன்னு வந்து இது தனி. அதுக்கப்புறம் ரகுபதிஸ்ய ரத்னபீடம்னு எழுதினேன். அது எனக்கு அந்த வார்த்தையே சரியா வராது. ஏன்னா ரகுபதி உடைய ரத்னபீடம் அப்படின்னு நான் எழுதினேன். ரகுபதியினுடைய ரத்னபீடம் பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ரகுபதியின் உடையன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன், வேற யாராவது ரெடி பண்ணிருக்கேடா? நான் கிளாரிஃபை கொடுக்குறேன். என்ன யார் சொல்றது? பூமா. சொல்லுங்க பூமா. ரகுகுலஸ்ய பதிஹி அப்பனா இது ததீதமா போயிடுமா? குலசிய நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வர முடியாதுங்க பதம், ரைட்டா? சோ அதாவது சமாசம் பண்ணும் பொழுதே எந்த பதத்தையும் எக்ஸ்ட்ரா வெளில இருந்து எடுத்துன்னு வந்து போடக்கூடாது. இருக்கிற பதத்துக்குள்ளேயே தான் வச்சு பண்ணணும். அதாவது நான் பதமே சொல்றேன், நீங்க விபத்து எண்டிங்லாம் போடலாம், ஓகேவா? ஆனா இப்போ ரத்னம் பீட்டம் இம்முன்னு எக்ஸ்ட்ரா சேர்க்கிறதுனா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க சொல்றது குலன்றத ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரேன் இல்லையா? அந்த மாதிரி குலான் எடுத்துட்டு வராம சொல்ல முடியும். இது அடியன் ட்ரை பண்றேன். வேற வந்து ஆக்சுவலா அடியன் நான் வந்து ஆக்சுவலா வந்து ராமனால் அப்படி எல்லாம் போடும்போது ராமனுக்காக அப்படி எல்லாம் நான் போட்டு பார்க்கும்போது உடைய வந்து பெர்ஃபெக்டா இருந்ததுனால நான் வந்து அந்த உடையன்னு எடுத்தேன் அடியன். கரெக்ட் தான். தேவல் சொல்றதும் கரெக்ட், பூமா சொல்றதும் கரெக்ட். ஆனா பூமா சொல்றது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கு. ரகு குலசியன்னு போட்டா இல்லையா பூமா? யாரது ஆன்ல கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ரகு குலசியான்னு போட்டே அந்த இடத்துல ரகு குல வேண்டாம். அது என்ன பண்ணணும்னு சொல்றேன். வேற யாராவது ரெடி பண்ணி வச்சிருக்கேளா? அந்த ரத்னபீடம்க்கு வந்து ரத்தினத்தால் ஆன பீடம், ரத்னேன பீடம். ரகுணாம் பதிஹி தஸ்மின், அது அந்த மாதிரி சஷ்டி தத்புருஷ சமாசமா வருமா? ரகுணாம் பதிஹி கரெக்ட். அது அப்படிதான் கொண்டு வரணும். ஓகே. எனக்கு வந்து ஒரு டவுட் என்ன இருந்தா ரகுபதியும் வந்து பிரிக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நீங்க அங்க சீதா உடைய பதி ராமர் அப்படின்ற போது பிரிச்சிங்க இல்லையா? சோ ரகுபதி எப்படி நம்ம பிரிக்க முடியும்னு எனக்கு டவுட் இருந்து அதனால நான் அது பிரிக்கல அடியேன். சரி, ஓகே. ரகுபதின்றது ஒரு மாஸ்குலின் உடைய பேர் இல்லையா? ஓகே, ரகுபதி அது பிரிக்கலாம், தாராளமா பிரிக்கலாம். ஓகே. நான் வந்து அந்த பேர் சும்மா எனக்கு என்னோட புரிஞ்ச அளவுக்கு சீதா பத்திய பிரிக்கலாம், பட் ரகுபதியை பிரிக்க முடியாதுன்றனால நான் இப்படி எழுதினாடியா. ஓகே ஓகே சரி. எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டோமா இப்போ அடியேன்? இப்போ இல்ல மாமி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டேன் நினைக்கிறேன். இல்ல சீதாபதி பிரிக்க முடியும். ரகு வந்து ஒரு மேல் தானே அடியேன். அது இல்ல சீதாபதி மட்டும் எப்படி பிரிக்க, சீதாபதி மட்டும் ஏன் பிரிக்க கூடாதுங்கிறங்க? அதுவும் பிரிக்கலாம் இல்லையா? அது பிரிக்கலாம்ன்றது புரிஞ்சுது. இது பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாமே சேர்ந்த ஒரு வார்த்தை, ஒரு பர்சனுடைய இது நேம் ப்ரோனவுன்னு நினைச்சிட்டேன் நான். அது இல்ல அத பிரிக்கலாம்னா இதையும் பிரிக்கலாம். அப்படியா? ஓகே அடியன், சரி அடியன். 100% பிரிக்கலாம், பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓகே, இப்போ அடியன் ட்ரை பண்றேன். இப்போ இவா மாமி சித்ரா மாமி சொன்னது 100% ரைட்டா இருந்தது. எப்படி அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரகுபதியை நம்ம எடுத்துக்கிறோம். ரகுபதியை பிரிக்கலாம், 100% பிரிக்கலாம். ஏன்னா ரகுன்னு ஒரு பதம் இருக்கு, பத்தின்னு ஒரு பதம் இருக்கு. பத்தினா என்னன்னா தலைவன் அர்த்தம், ஆத்துக்காருன்னு ஒரு அர்த்தம், கணவன் ஒரு அர்த்தம். இங்க தலைவன்ற அர்த்தத்துல இங்க நம்ம வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சீதா பத்தின்ற இடத்துல சீதையினுடைய பத்தின்றதுனால மாமிக்கு அந்த இடத்துல மிஸ்லீட் ஆனது. என்ன பிரச்சனைனா பத்தினா ஆத்துக்காரு, அப்போ சீதையினுடைய பத்தின்றதுனால உடைய சப்தம் முடிஞ்சிருக்குன்றது 100%. அதே மாதிரிதான் எனக்கு பத்தி ஒரு தலைவன்றது தெரியல, எனக்கு மீனிங் தெரியல. அதுக்குதான் சொல்ல வரேன். பத்தின்றது தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால குலத்தினுடைய தலைவன் பூமா சொன்னது 100% கரெக்ட். ஆனா அந்த குலம்ன்ற ஒரு தனி ஒரு சப்தத்தை வெளில இருந்து கொண்டு வந்து நம்ம இங்க இன்சர்ட் பண்ண கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ரகுநாம்னு சொன்னாலே ரகுகுலத்துல இருக்கிறது தான் அர்த்தம்.
அந்த இடத்துல ரகுகுலானாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரகுனாம்னு சொன்னாலே அந்த ரகு வம்சத்துல இருக்கிறவாள்தான், வம்சத்துல இருக்கிறவாள்தான் சொல்றது. வம்சம் குலம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ரகு அப்படின்றதுனால. அப்போ ரகுநாம், நான் ஏன் ரகுநாம் போடுறேன்னா ஒருத்தர் மட்டும் இல்லையே. ரகுகுலத்துல எத்தனை பேர் இருந்தா? இக்ஷ்வாகுல ஆரம்பிச்சு நம்ம கடைசி வரைக்கும் லவா குஷா அதெல்லாம் தாண்டி இன்னும் வந்துட்டே தானே இருந்தது இல்லையா? சோ ரகுநாம் அப்படின்றதுனால நாம்னு போடுறதுக்கு காரணம் 6.3. எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். அந்த அதனுடைய அப்படின்னு சொன்னது கரெக்ட். ஆனா அவர்களுடையன்னு எடுத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. சின்ன ஒரே ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரகுவினுடையன்னு இல்லாம ப்ளூரல்ல ரகுக்களுடையன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? அப்போ ரகுநாம் பதிகி. சோ பதிகிக்கு இன்னைக்கு இன்னொரு மீனிங் கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டா, மாமி தெரிஞ்சு தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால இங்க ரகுகுலத்தினுடைய தலைவன். அப்போ ரகுநாம் பதிகி, ரகுபதிகி. இது கிளியர் ஆயிடுதா? இப்போ இது நல்லாவே தெரியும். ரகுநாம்னு சொல்றதுனாலே இது சஷ்டி தத்புருஷம் தான். அது நீங்க ஏகவச்சனத்துல போட்டாலும் சரி, பகுவச்சனத்துல போட்டாலும் சரி, காமனோட பேர் என்ன அப்படின்னா சஷ்டி தத்புருஷ சமாசம் தான். ரைட்டா இருக்கா? இது கிளியரா இருக்கா? இப்போ ரத்ன பீட்டம்னு இருக்கு. இப்போ பீட்டம்ன்றது நபும்ச கலிங்க சப்தமா இருக்கிறதுனால ரத்னம் பீட்டம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது கரெக்ட் தான் சுலோச்சனா மாமி. இது பீட்டம்னு இருக்கிறதுனால இங்க ரத்னம்னு போடுறேன், அவ்வளவுதான். ரத்ன சப்தத்தையும் நீங்க நபும்சகலிங்கமா வச்சுட்டு ரத்னமயமான பீட்டம். அப்ப ரத்னமயமான நீங்க சொல்றதுனால அதை வந்து அட்ஜெக்டிவ், அதை வந்து எப்படிப்பட்டதுன்னு நீங்க சொல்றதுனால விசேஷண பூர்வ பதத்துல இருக்கு. அந்த பண்ற வேர்டு பூர்வ பதத்துல இருக்கிறதுனால விசேஷண பூர்வபத கர்மதாரையா. கிளியரா இருக்கா? இப்போ என்ன, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கப்படுது. ரகுபதியினுடைய ரத்ன பீட்டம், இதுவும் யாரோ சொன்னதுதான், கரெக்ட் தான். இது ரகுபதியினுடைய ரத்ன பீட்டம். இப்போ ரகுபதியை பிரிச்சு ரகுக்களுடைய பதிகின்னு பிரிச்சாச்சு, ரத்னமயமான பீட்டம் பிரிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமஸ்த பதமா தான் கொடுத்திருக்கா. ரகுபதி ரத்ன பீட்டம் அப்படின்னு ஒரு சமஸ்த சப்தம் இருக்கு, சமஸ்த பதம் உடைய ரத்ன பீட்டம். இப்போ என்னன்னா, இந்த பதி சப்தம் வந்து தனியா கொடுத்திருந்தானா நம்ம வந்து ஹரிஹி மாதிரி போடணும். ரைட்டா? பதி சப்தம் தனியா இருந்ததுன்னா புல்லிங்க சப்தம். அது பத்தின்றது பாக்குறதுக்கு ஸ்ரீலிங்கம் கிடையாது. பத்தின்றது தலைவனா இருக்கான், புல்லிங்கமா இருக்கான் இல்லையா? அதனால புல்லிங்க சப்தம் புல்லிங்க சப்தா லைக் ஹரி சப்தம் மாதிரி எடுத்துக்கணும். ஆனா எப்ப வந்து ஒரு நாமபதத்தோட சேர்ந்துடுறதோ, இவருடைய பத்தி அந்த மாதிரி பத்தி ரகுபதி அப்படின்லாம் சேர்ந்துடுதுன்னா அதை நம்ம வந்து மதி சப்தம் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது ரூல். அப்படின்றது பாணினி ஒரு சூத்திரம் போட்டிருக்காரு. அந்த சூத்திரம்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப பத்தின்னு தனியா இருந்ததுன்னா ஹரி சப்தம் மாதிரி எடுத்துக்கணும். ரகுன்னு முன்னாடி சேர்ந்ததுனால நீங்க அப்ப கூட பத்திசியான்னு ஏதோ சொன்னேன், நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இக்காராந்த சப்தம் இல்லையா? ப்ரொனவுன்சியேஷனே சரியா வரல, ரகுபதிய அப்படி வரல, அது தப்பா. ஆனா உடையன்னு வரணும், பட் அது எப்படி? அதான், அது பத்தி சப்தம் தனியா இருந்ததுன்னா ஹரி மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ஹரிஹி ஹரி ஹரையாஹா, ஹரிஹி ஹரி ஹரையாகான்னு வரும். அப்ப ஹரேஹேன்னு வரணும். இப்ப பத்தேஹேன்னு வர மாதிரி இருக்கும். ஆனா ரூல் என்னது அப்படின்னு கேட்டா, பாணினி ஒரு சூத்திரம் போடுற, எப்போ பதி சப்தம் ஒரு இவனுடைய பத்தி அவனுடைய பத்தி அப்படிலாம் வந்தது அப்படின்னு கேட்டா, அப்போ இந்த பதி சப்தத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மதி சப்தம் மாதிரி எடுத்துக்கணும். ஸ்ரீலிங்க சப்தத்துல மதி சப்தம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப எப்படி வரும் பாருங்க. கூட எடுத்துக்கலாம் இப்படியே கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. கரெக்டா தான் வர்றது, இதுவே கரெக்டா தான் வர்றது. பதேஹேன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. அப்போ ரகு பதேஹே அப்படின்னு வரும். எப்படி வரும்? ரகு பதேஹே ரத்ன பீட்டம் வரும். சரி, நீங்க இதெல்லாம் குழப்பிக்கலாம் வேண்டாம். பதிஹி ஹரி சப்தம் மாதிரி இருக்கா? அப்ப ஹரி சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி பாருங்க சுலோச்சனா மாமி. அந்த ஸ்டெப் விட்டுருங்கோ, அது வேண்டாம். இப்ப நான் சொன்னது மட்டும் வச்சுக்கோங்க. பதி சப்தம் எப்படி இருக்கு? பதி சப்தம் ஹரி சப்தம் மாதிரி இருக்கு. ஹரி சப்தத்தோட சஷ்டி விபக்தி என்ன பாருங்க? சஷ்டி வந்து ஹரே ஹரேஹே ஹரேஹே ஹரேஹே. அப்போ ரகுபதேஹே ரத்ன பீட்டம்னு இது சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நிஜமாலுமே இதோட சமாசம் கன்க்ளூட் பண்ற சமாசம் எந்த சமாசம் அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்ல போற சமாசம் மட்டும்தான் கன்க்ளூட் பண்ற சமாசம். ரகு பதேஹே ரத்ன பீட்டம். அம்மா நாங்க தப்பா எழுதி வச்சிருக்கேன்னா ஹரே மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஹரே ஹேவா?
சாரிமா, நானே அங்க தப்பா எழுதி வச்சிருக்கேன். ஹரே ரெண்டுத்துக்குமே, அது பஞ்சமைக்கும் சஷ்டிக்கு ரெண்டுக்குமே ஹரே ஹே. ஆமா, ரெண்டுமே. ஓகே அப்ப எப்படி எழுதணும்? ரகுபதேஹே ரத்ன பீடம், ரகுபதி ரத்ன பீடம். இதுவும் பார்த்தீங்கன்னா சமாசம். இதுவும் ஷஷ்டி தத்புருஷ சமாசம்னு சொல்லணும். கிளியரா இருக்கா? இது வந்து உள்ள இருக்கிற பிரிச்சு பார்த்தது. ரகுபதின்றது உள்ள இருக்க பிரிச்சு பார்த்தது, ரத்ன பீட்டம்ன்றது உள்ள இருக்க பிரிச்சு பார்த்தது. ஆனா நிஜமாலுமே சமாசம்ன்றது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்களேன். ரகுபதிஹி அப்படின்னா ரகுனாம் பதிஹி, ரகுபதிஹி. அடுத்தது ரத்ன பீட்டம், ரத்னம் பீட்டம், ரத்ன பீட்டம். இது வந்து கர்மதாரையா விசேஷண பூர்வ பத. ஆனா கடைசியில சொல்ற ரகுபதி ரத்ன பீட்டம்னு எழுதி சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? ரகுபதேஹே ரத்ன பீட்டம், ரகுபதி ரத்ன பீட்டம், ஷஷ்டி தத்புருஷ சமாசம். இதுதான் நிஜமாலுமே கடைசியா கன்க்ளூட் பண்ணி சொல்ற சமாசம் என்று ரகுபதியையும் ரத்ன பீடத்தையும் சேர்க்கறது தான் நிஜமாலுமே சொல்ல வேண்டிய சமாசம். கிளியரா இருக்கா? ஃபைனல் ஃபைனல் அந்த ஃபைனல். பதேஷன்ன்றது வந்து ஏகவச்சனமா வருதா பிரபா? ஆமா ஆமா. அது வந்து ரகுனாம் தான் நம்ம அதை அத்தியாகாரமா பண்ணிக்கணுமா? புரியல. அதாவது ரகுவம்சத்தினுடைய அப்படின்னு சரி, நீங்க ரகுக்கலைன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட். ஓகே ஓகே. இல்ல மாமி, இல்ல ரகுபட்டு ரத்ன பீட்டம் சிங்குலர் தானே, புரியுது உங்களுக்கு? ஆமா ஆமா. அதுக்கோசரம் வர்ற போது அது சிங்குலராக வருது. சரி. அடியன் மதி கூட வந்து சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா மதேஹே தான் இருக்கு. சரி, ஓகே. மத்தியாகம்னு எழுதிருக்கேன், ரெண்டு எழுதிருக்கீங்க, மத்தியாகனு எழுதிருக்கீங்க. ஓகே ஓகே, மத்தேஹேன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் ஹரேஹே தான். அதான் ரெண்டுத்துக்குமே அதேதான். இப்ப கிளியரா இருக்கா? சோ ஸ்டெப்புமே முக்கியம் தான். ஆனா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன ரகுபதிஹின்றது ரகுணாபதிஹின்றது முக்கியம். அதாவது செகண்டரி முக்கியம் தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். ரத்னம் பீட்டமும் தெரிஞ்சுக்கணும். ஆனா முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எதுன்னா ரகுபதேஹே ரத்ன பீட்டம் தான் முக்கியமான ஸ்டெப். இதுதான் சஷ்டி தத்புருஷ சமாசம்னு கடைசியில கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறேன். கிளியரா இருக்கா? அவ்வளோ பெரிய பதம் இருந்ததுன்னா இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம பார்த்த ஆமா, அப்ப வந்து அந்த ரகுநாம் பத்திக்கு வந்து என்ன சொல்லணும்னா சஷ்டி சொல்லி சஷ்டி தத்புருஷ தான், அதுக்கும் சொல்லணுமா? அதுக்கும் சஷ்டி தத்புருஷ சமாசம் தான். ஓகே. ஆனா 6.3 அது இது பகுவச்சனமா வரும். பகுவச்சனமா வரும். அது இருக்கட்டும், பகுவச்சனமா வர்றது. பட் ஆனா நமக்கு என்னன்னா இது ரெண்டுத்துக்கு தான் சொல்ல போறோம். ரகுபதி ரத்ன பீட்டத்துக்கு ரகுபதியையும் ரத்ன பீடத்தையும் சேர்க்க போறோம் இப்போ. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம உடைக்கணும்ல. இது ரெண்டுக்குள்ளே ஒரு பதம் உடைச்சு புரிஞ்சுட்டோம், இதுக்குள்ளேயும் 2 பதம் இருக்குன்றது உடைச்சு புரிஞ்சுட்டோம். ஆனா ரகுபதியினுடைய ரத்ன பீட்டம்ன்றது அங்க நமக்கு முக்கியமானது. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. பட் ஒரு இந்த வார்த்தைக்கு வந்து இது வந்து இதுதான் எழுதணும். ஃபைனல் ஸ்டெப் ரகுபதே ரத்ன பீட்டம் தான் எழுதணும். ரகுபதேஹே ரத்ன பீட்டம் அப்படின்னு எழுதணும். கிளியரா இருக்கு? இப்படிதான் பதத்தையும் நம்ம உடைச்சு புரிஞ்சுக்க போறோம் அப்படின்றது இது கிளியரா இருக்கு இல்லையா? அடியேன் ஒரு சின்ன டவுட். பெரிய லைன், ஃபுல் லைனுக்கு ஒரு இது சமஸ்த பதம் வருது இல்லையா பல இதுல? ஆமா. அதுல வந்து டோட்டலா ஒன்னே பிரிச்சு விட்டு மொத்தத்துக்கும் ஒரு சமஸ்த பதம் ஒண்ணு வருமா? அப்படி வருமா? அது பதத்தை பொறுத்துதான் இருக்கு அடியேன். இல்லைன்னா தனியா பிரிச்சுதான் இந்த மாதிரிதான் பிரிச்சுதான் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுதான் புரிஞ்சுக்க முடியாது. இது கொஞ்சம் ஈஸியா எடுத்தனால்தான் அடியேன் இது எடுத்தது. ஏன்னா 2 பதமே தனித்தனியா இருந்தது. இதுக்கே கேட்கல. இப்ப அழகா இது சொன்னப்பட இது 2 சேர்த்து விட்டா ஒரே தத்புருஷ சமாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய பொருள் சென்டென்ஸ்ல வர ஒன்னையும் பிரிச்சு சொல்ற போது மொத்தத்துக்கும் ஒரு உண்டான்னு கேட்டேன். அது மாதிரி அது பதத்தை பொருத்திதான் இருக்குது. என்ன மாதிரி பதம் அப்படின்றது எதோட முடியறதும் அதுக்கு சொல்ற மாதிரி அப்படி இல்லையா? எதோட முடியறதுன்றது சொல்ல முடியாதே. ஏன்னா முடியறத வச்சு நம்ம சமாசம் சொல்றது இல்லையே, நடுவுல தானே சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இப்ப இதுக்கே பாத்தீங்கன்னா ரத்ன பீட்டம் அப்படின்ட்டோம் இல்லையா? இந்த பீட்டத்துக்கு இந்த பீடம் தான் பிரதானமா சொல்றேன். சின்னதுக்கு இருந்து கூட பீடம் தான் பிரதானம் இல்லையா? அதாவது ரத்ன பீட்டத்துக்கு பிரதானம் சொல்ல முடியாதே. ரகுபதி சமாசத்தை பொறுத்தவரை நம்ம பேசுற சப்ஜெக்ட் கான்டெக்ட் வந்து பீடத்தை பத்தி. ரகுபதி பீடம்
இல்லையா? ஆமா அப்படிங்கும்போது ஆமா வேல்யூ தான் நம்ம பீடத்தை பத்தி பேச போறோம். ரகுபதி பீடமோ இல்ல வேற அதை பத்தி பேசினாலும் அது முடியறதுனால அதுக்கு அப்படியான்னு கேட்கிறேன். அதாவது அடியன் இப்போ அந்த ஸ்லோகா எடுத்துக்கோங்களேன், 179 அந்த ஸ்லோகா, 179th ஸ்லோகா, அதையும் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். 179th ஸ்லோகா இது பாதுகாவுடைய 179. எடுத்துட்டேலா? எடுத்துட்டோம் ஆடியன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 3வது லைன்ல பாருங்க. அதாவது பரிஹிருத தண்டகாத்வகமனம் பதரக்ஷிணி தத்து பரிணத விஸ்வ சம்பதுதயம் யுவயோர்த்விதயம் ரகுபதி ரத்ன பீடம் அதிருஹ்ய ததா விததே. இந்த இடத்துல ரகுபதி ரத்ன பீடம் அதிருஹ்யன்னு நம்ம பதம் பிரிச்சுக்கிறோம். அந்த இடத்துல சமாசமா, அந்த இடத்துல சந்தி ஆகல, எதுவுமே ஆகல. பீட்டம் இம்மு பிளஸ் அதிருஹ்யன்னு மான் வந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ ரகுபதி ரத்ன பீட்டம்னு ஒரு பதம், அதிருஹ்யன்னு ஒரு பதம். அப்போ அதிருஹ்யன்னா ஏரின்னு அர்த்தம். அப்போ எதை ஏரி அப்படின்னா பீட்டம் ஏரி. எப்படிப்பட்ட பீட்டம்னா ரத்னமயமான பீட்டம், அதை ஏரி. அது யாருடையதுன்னா ரகுபதியினுடைய ரத்ன பீட்டத்தை ஏரி அப்படின்னு நாங்க சொல்றேன். அப்போ அந்த பீட்டத்தை ஏரின்னு சொல்றதுனால இது பதத்தினுடைய முடிவு பீட்டம் இருக்கிறதுனால இது 2.1 பீட்டத்தை ஏரி. அதனாலதான் கான்டெக்ஸ்டுவலா தான் இதுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். இந்த இடத்துல பீட்டம்ன்றது நம்ம இப்ப என்னன்னு பார்த்துட்டோம், நபும்சகலிங்கம்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இந்த பீட்டத்தை ஏரி, அந்த ஏரின்றது எதை வச்சு சொல்றோம்? ஆருஹ்ய அதிருஹ்யன்ற பதத்தை வச்சு. அதிருஹ்யனா ஏரின்னு அர்த்தம். லெப்பு லெபந்தம், அது லெப்பு. அதி பிளஸ் ருஹு தாது. அதின்றது உபசர்க்கம், எழுதிடுறேன். அதின்றது உபசர்க்கம், ருஹுன்றது ஒரு தாத்து. ருஹுனா ஏரின்னு அர்த்தம். அதுல லெப்பு சேர்ந்ததுனால அதிருஹ்யன்னு வந்திருக்கு இல்லையா? அதிருஹ்யன்னு வந்திருக்கு. இப்ப அதிருஹ்யனா ஏரின்னு அர்த்தம். எதைன்றதுக்கு ஆன்சர் கொடுக்கறது, அதனால த்விதியால போட்டிருக்கோம் இத. அப்போ ரகுபதி ரத்ன பீட்டம்ன்றது ஹோலா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது 2.1 தான். இத சமாசம்னு சொல்லக்கூடாது, வித்யா தத்புருஷ சமாசம்னு சொல்லக்கூடாது. ரகுபதிக்கும் ரத்ன பீட்டத்துக்கு நடுவுலதான் சமாசம் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல ரகுபதேஹே ரத்ன பீட்டம் நம்ம அங்க பிரிச்சுக்கிறோம். சோ இதுக்குள்ளதான் சஷ்டி தத்புருஷ சமாசம் சொல்ல முடியும். கடைசியில இந்த பீட்டத்தைன்னு இருக்கிறது வித்யா தான். இது கிளியரா இருக்கா அடியேன்னு சொல்ல வந்தது? ஆமா, அந்த ரகுன்றது உங்களுக்கு பிராதிபதிகம் இல்ல அது? ரகுன்றது ரகுன்றது ஆமா, ரகுன்றது பிராதிபதிகம். ரகுபதி, அதனால அங்கதான் சமாசம் வரும் இல்லையா? ஆமா ஆமா, அங்க ஒரு எண்டிங் இல்ல, அதனால அங்கதான் சமாசம் வரும். கரெக்ட், சமாசம் வரும். அதே மாதிரி அங்க கீழே நீங்க ரகுபதேகே ரத்ன பீடம்னு கொடுத்திருக்கீங்கல்ல, இந்த ரகுபதேகே நடுவுல ரகு நாம் அத சொல்லிடுறோம், அதை தவிர பதேகேவும் சொல்லிடுறோம். பட் ரத்னத்துக்கிட்டக்க அதே மாதிரியே அந்த ரத்னன்றதும் அகெயின் பிராதிபதிகம். பீட்டம் நீங்க சொல்ற மாதிரி 2.1 அதுல முடியறது. சோ முடியறது எங்கேயோ அதுக்கு நம்ம பதம் எடுத்துக்கிறோம். இப்போ மாமா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இது ஈஸியா இருக்கு, ரகுபதி ரத்ன பீட்டம்னா ரகுபதியினுடைய ரத்ன பீட்டம்ன்றது. மாமா கேட்கறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லைன் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்லோகமே எடுத்துக்கோங்க, ஸ்லோகா நம்பர் 32 எடுத்துக்கோங்க. 32 அதுல எல்லாம் பார்த்தேன்னா தலைக்கோடு உடைக்காம பெருசா கொடுத்திருப்பா. 32 வேண்டாம், வேற ஏதாவது பெருசா எடுத்துக்கலாம் இருங்க. இது எடுத்துக்கோங்க, 39 எடுத்துக்கோங்க. 39 இல்ல 40 கூட எடுத்துக்கலாம். 40 பாருங்களேன். 40ல அதாவது வந்தே தன்மதுகைட பாரி பதையோர் மித்ரம் பதத்ரத்வயம் எத்தத் பக்தி பரானதேன சிரசா எத்ர क्वचित् விப்ரதி. இப்போ ரெண்டாவது அர்த்தம் எடுத்துக்கோங்க. வித்ர பிரம்ம வினாடிகாவதி பத வியத்யாச சங்கா பரத்ராசோத் கம்பதசா விசம்சுலததே ஸ்வைவிஷ்டபானாம் கணஹ. இந்த இடத்துல பார்த்தேன்னா த்வித்ர பிரம்ம வினாடிகா வதிபத அவதியது வினாடிகா வதிபத வியத்யாச சங்காபர,
இதுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஈஸியா நம்ம சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. இது நடுவுல 2 பிரிச்சுட்டு இவனுடையன்னு சொல்ல முடியாது. சோ இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியா ஒரு விட்டா 2 வேர்டை சேர்த்து இது 2த்துக்குள்ள என்ன சமாசம் இருக்கு, இது 2த்துக்குள்ள என்ன சமாசம் இருக்கு அப்படின்னா சேர்க்க முடியும். ஒன்னொன்னா சேர்த்துட்டு வரணும். அடியன் அடியன் கரெக்டா சொல்றேன்னா சுவாமி? இல்ல கரெக்ட். அப்படிதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் அந்த லைனே முடியல. இன்னும் அடுத்ததுல 2 லைன் சேர்ந்துதான் வருது அது இல்லையா? முடியவே இல்லையா? அடியன் அதனால அது கான்டெக்ஸ்ட பொறுத்து அந்த சப்த என்ன சொல்ல வரான்றத பொறுத்துதான் நம்ம பிரிக்கிறது. இது ஈஸியா இருக்கிறதுனால அடியன் இதை எடுத்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எனக்கு டவுட் திடீர்னு சொன்னோன்னு இவ்வளவு பெரிய இதுக்கு மொத்தத்தையும் ஒன்னா சொல்ல தேவையில்லை. அந்த கான்ட்ராக்டுக்கு உண்டான அந்த வேல்யூக்கு உண்டான மட்டும் பிரிச்சு சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி அடியன் அதான் கான்டெக்ஸ்ட பொறுத்துதான் அதுவும் சொல்ல முடியும். சுலோச்சனா மாமி இது புரியலாம் விட்டுருங்கோ. இப்ப அடியன் சொன்ன இது வரைக்கும் புரிஞ்சுடுது இல்லையா? ரத்ன பீட்டம் ரகுபதி புரிஞ்சிச்சு. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் கூட எடுத்து அப்புறமா கடைசியா சொல்லி கொடுங்க. சொல்லலாம் அடியே, அப்பதான் தெரியும்ல. இப்ப நீங்க அது சொன்னீங்க, நம்ம ஹோம்வொர்க் பண்ணிடலாம். சித்ரா மாமி, அடியே ராதிகிருஷ்ணா, நீங்க சூப்பரா எல்லாம் ட்ரை பண்றீங்க. சுலோச்சனா மாமி ட்ரை பண்ணலாம். நம்ம பண்ணிட்டா அதுல என்ன தப்புன்றது தப்போ ரைட்டோ பிரபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே 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 அடியே ட்ரை பண்ணுங்க. நம்ம 40ல தான் அந்த உத்தரப்பதம் 2மே போயிட்டே இருக்க ட்ரெயின் மாதிரி. ஆமா, அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வச்சுக்கலாம். முதல்ல இத பேசிக் புரியுது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்ன்றது புரியுது. இல்ல 41லயே அதேதான் பாருங்க. 41ல 2வது அப்படிதான் அது 41. ஆமா, எல்லாம் சேர்ந்து அப்படியேதான் கொடுத்திருப்பா. அந்த ஒரு 10 ஸ்லோகா தொடர்ந்து ஆமா சொன்ன மாதிரி அடியேன். நீங்க ரகுபதி ரத்ன பீட்டம் கொடுத்தீங்க, அந்த இடத்துல நிறுத்தணும்ன்றது நம்மளுக்கு பழக தானே அது தெரியும் அடியேன். தனி கண்டிப்பா பழக வந்துரும் அதுவும். இப்போ இதுதான் நம்ம பார்த்த சாமானிய தத்புருஷத்தையும் அடியன் கர்மதாரது சேர்த்து ஒரு பதத்தை எடுத்து கொடுத்தது காரணம் இதுக்காக தான் இது கொடுத்தது. நம்ம 2 பார்த்திருக்கோம், 2 சேர்ந்து இங்க வந்திருக்கு. கிளியரா இருக்கு இல்லையா இந்த விஷயம்? இப்போ நம்ம பார்த்தது விசேஷம் கர்மதாரக்கு வந்துடுத்து, சாமானிய தத்புருஷத்துல சக்தி தத்புருஷா 2 இடத்துல வந்தது. கிளியரா இருக்கா? இப்போ இன்னைக்கு பார்க்க போறது 3rd கேட்டகரி. அதுக்குள்ள இருக்க சப் கேட்டகரியான த்விகு பார்க்க போறோம். சொல்லுங்களேன். ரகுபதி பாதரக்ஷவும் அதே மாதிரிதானா? அதே மாதிரிதான், அதேதான். ரகுபதினு ஒரு பதம், பாதரக்ஷன் ஒண்ணு. பாதத்தை ரக்ஷன் அது கொண்டு போகணும். அப்புறம் ரகுபதியினுடையன்னு இப்ப ரகுபதேகே பாதரக்ஷன் கொண்டு போறேன். அவ்வளவுதான். ஓகே, இதா இருக்கா? இப்போ த்விகு 3rd கேட்டகரி என்னன்னு எழுதியிருக்கோம்? இது வி கு த்விகு. இது ரொம்ப 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 ஈஸி. இது புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். த்விகுனா ஒண்ணும் கிடையாது, ஒரு நம்பர் முன்னாடி இருக்கும். ஒரு நம்பர் முன்னாடி. அதுக்கும் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காமிச்சுடுறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னா த்விகு சமாசம்ன்றது 3வது சமாசம், தத்புருஷ சமாசத்தோட 3வது கேட்டகரி. அதுல த்விகு சமாசம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, எப்படி கண்டுபிடிக்கலாம் இத த்விகு அப்படின்னா, நம்பர் முன்னாடி இருக்கும். சங்கியா, நம்பர்ன்றது சம்ஸ்கிருதத்துல சங்கியான்னு சொல்லுவா. அப்போ சங்கியா பூர்வகமா இருந்ததுன்னா, அதாவது பூர்வ பதம் உத்தர பதம் இருக்கு. இந்த பூர்வ பதத்துல ஒரு நம்பர் இருந்ததுன்னா, நம்பர் இருக்கும். நம்பர் இருந்தது இங்க ஒரு நாமபதம் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இது என்னது? த்விகுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் அடியேன்னு கொடுக்குறேன். நிறைய இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது கிளியரா இருக்கு அடியேன்னு சொல்ல வர்றது? நம்பர் முன்னாடி இருக்கும். சங்கியா, சங்கியா, சங்கியா பூர்வமா இருந்ததுன்னா சங்கியா பூர்வஹ த்விகு அப்படின்னு இதோடைய டெஃபினேஷன். சங்கியா பூர்வஹ த்விகு. சோ த்விகு சமாசத்துல நம்பர் முன்னாடி இருக்கும். எங்க பூர்வ பதத்துல நம்பர் இருக்கும். இது கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது முக்காவாசி பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். 90% எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, நபும்சக லிங்கத்துலதான் முடியணும். எப்படி முடிக்கணும் அது சொல்றேன். ஸ்திரீலிங்கத்திலயும் முடியும். புல்லிங்கத்துல அவ்வளவு நமக்கு யூசேஜ் கிடையாதுன்றதுனால அடியன் புல்லிங்கத்தை காமிக்க போறது இல்லை. இப்போ முக்காவாசி 90% எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, இம்ல தான் முடியும். அதாவது நபும்சகலிங்க சப்தமா தான் முடியும். கிளியரா இருக்கா? இது ஒரு ரூல். சங்கியா பூர்வகமா இருக்கிறது த்விகு, 90% நபும்சகலிங்கமா முடியும். ஒரு 10% பார்த்தேன்னா 10ல ஒரு
8% வந்து ஸ்திரீலிங்கத்துல முடியும். அது எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 2% புல்லிங்கத்துல முடியும். நம்ம இந்த 2% பார்க்க போறது இல்ல, குழப்பிக்க வேண்டான்றதுக்காக அடியன் இதை அப்படியே விட்டுட்டேன். பட் இருக்கு, ஆனா அடியன் சொல்ல போறது இல்ல. ஆனா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 8% ஸ்திரீலிங்கம். அது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது, அடியன் சொல்றேன் அது எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. சோ 90% இம்ல தான் முடியும். கிளியரா இருக்கா? இம்ன்றது நபும்சகலிங்க சப்தமா முடியும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. சூப்பர். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்போ நம்ம நவராத்திரின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஆனா நம்ம தமிழ்ல தான் நவராத்திரின்னு சொல்றோம். ஆனா அது நவராத்திரி கிடையாது, நவராத்திரம்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா சமாசம் ராத்திரி சப்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய நபும்சகலிங்கமா முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ நவராத்திரம் அப்படின்னா நம்ம நவராத்திரின்னு சொல்றது தப்பு ஆக்சுவலா. பட் நம்ம சும்மா பிரயோகத்துல அப்படி கொண்டு வந்துட்டோம் நவராத்திரின்னு சொல்லிட்டு. பட் நவராத்திரம்னு தான் சொல்லணும். இதனுடைய சமாசம் நம்பர் பாருங்க, பூர்வ பதத்துல நவன்றது நயன் சொல்றது இல்லையா, நவன்றது 9. சோ 9 அப்படின்ற ஒரு சங்கியா பூர்வகமா இருக்கு பூர்வ பதத்துல. அதனால இது த்விகு சமாசத்துக்குள்ள வர்றது. இது கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இது நவராத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அடியன் எழுதுறேன். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, 9 இரவுகளுடைய ராத்திரி அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி எழுதுவேல்? நவானாம். இது நபும்சகலிங்கம், சாரி சஷ்டி பகுவா தான் எழுதணும். நவானாம் ராத்ரீனாம். இது ராத்திரி தான் சப்தம், 100% ஒத்துக்கிறேன். ஆனா சமஸ்த பதமா இருக்கும் பொழுது ராத்திரம்னு தான் இருக்கும். நீங்க பிரிச்சு காமிக்கும் போது எப்படி காமிக்கணும்? நவானாம் ராத்ரீனாம் சமாஹாரஹா. இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அடியன் கீழே கீழே எழுதுறேன், நீங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. எனக்கு ஸ்கிரீன் இவ்வளவுதான் தெரியறது, அதனால அடியன் இவ்வளவுதான் எழுதுறேன். எப்படி எழுதணும்? சமாஹாரஹா. இந்த சமாஹாரஹான்ற சப்தம் வரணும் கண்டிப்பா, 100% இது வந்தே ஆகணும். அப்பதான் இது த்விகுன்ற நமக்கு புரியும். எப்படி? நவானாம். நவன்றதுக்கு எப்படி எழுதணும்? நவானாம் சஷ்டி பகுல எழுதணும். ஏன்னா கலெக்டிவா தானே சொல்லிட்டு இருக்கேன், கலெக்டிவா. அப்போ 9 இரவுகளுடைய அப்படின்னு சொல்லணும் இல்லையா? 9 இரவுகளுடைய சமாஹாரம்னா கலெக்டிவ்னு அர்த்தம். சமாஹாரம் அப்படின்னு அர்த்தம், கலெக்டிவ் அப்படின்னு அர்த்தம், சேர்க்கப்பட்டதான அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சமாஹாரக சப்தம் வரணும். அப்போ நவக்கு நவானாம், ராத்திரி தான் சப்தம், ராத்ரீனாம் அதனுடைய சஷ்டி. இது ராத்திரின்னு வந்து ராத்திரிக்களுடைய, இது வந்து இதுவா வச்சுக்கோங்க, விசேஷமா வச்சுக்கோங்க, இது விசேஷணமா வச்சுக்கோங்க. எத்தனை ராத்திரிக்களுடைய அப்படின்னு கேட்டா 9 ராத்திரிக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதனால இதையும் சஷ்டி பகுல காமிக்கிறேன். ராத்திரீனாம் சமாஹாரஹா, ராத்திரிகளுடைய அதாவது இரவுகளுடைய சமாஹாரஹா. அப்ப எவ்வளவு ராத்திரின்னு சொல்லும் பொழுது அதையும் அந்த அட்ஜெக்டிவ் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, 9ன்றதையும் நவன்னு மட்டும் வைக்காம அதனுடைய சஷ்டி பகு என்னது? நவானாம். சோ நவானாம் ராத்திரீனாம் சமாஹாரஹா நவராத்திரம். கிளியரா இருக்கா அடியேன்னு சொல்ல வர்றது? அந்த சமாஹாரஹ சொன்னீங்களா, அதுக்கு என்ன புரியும்? அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ஒரு சமாஹாரம் கலெக்டிவா சொல்றது, அவ்வளவுதான். கலெக்டிவ் அப்படின்னா ஓகே, கலெக்டிவ் டேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கலெக்டிவ் மீனிங் அது டேஸா இருக்கு, அதாவது ராத்திரியா இருக்கலாம், இது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்க்கும்போது தெரியும் பாருங்க உங்களுக்கு, அதனுடைய சேர்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். கலந்து சொல்றது சமாஹாரம் அப்படின்னு கலக்கிறது. அப்போ நவானாம் ராத்திரீனாம் சமாஹாரஹா நவராத்திரம். இப்ப அடியே 2 எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அப்ப நீங்க பாருங்க, அந்த ஸ்வாம் ஆஃப் ஃபிஷ் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியா? ஒரு குரூப்பா சொல்லுவோம், ஒரு கலெக்டிவ். எஸ் குரூப். ஓகே. பஞ்சாங்கம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கேளா? நம்ம தமிழ்ல பஞ்சாங்கம் சொல்லுவோம். திதி வாசல் பஞ்சாங்கம், ரைட்டா? இந்த பஞ்சாங்கம்ன்ற வேர்டு எப்படி பிரிக்கணும்? ஏன்னா பஞ்சான்ற வேர்டு முன்னாடி இருக்கு. அங்கம், அங்கம்ன்றது ஒரு நாம இந்த பதம் இல்லையா? ஆமா, நாமபதம். அதுல வந்து பஞ்சான்றது முன்னாடி பூர்வ பதத்துல ஒரு சங்கியா இருக்கு, சங்கியா பூர்வகமா இருக்கிறதுனால திகுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்ப இது எப்படி எழுதுவேல் அப்படின்னு கேட்டா, பஞ்சாங்கத்தை பஞ்சானாம், ஏன்னா இங்க அங்கானாம் எழுத போறேன்,
பஞ்ச அங்கங்கள். அங்கங்கள்னா அதனுடைய டிவிஷன். என்னது? ப்ளூரல் இல்லையா? அதுவும் 6.3 தான். அதான் அங்கங்கள்னா அதனுடைய டிவிஷன்ஸ் அர்த்தம். அங்கானாம். பஞ்சா, அதனால பஞ்சன் மட்டும் போடாம பஞ்சானாம்னு போடுறது. பஞ்சானாம், அங்கானாம். வந்து சஷ்டி பகவச்சனம். கண்டிப்பா அது வந்து சஷ்டி பகவச்சனமா எழுதணுமா? ஆமா, கலெக்டிவா சொல்றேன் இல்லையா, அதனால அப்படி வந்துரும். ஓகே, ஆல்வேஸ். சரிமா. ரகுநாம்னு காமிச்சோம்ல, ரகுக்களுடையன்னு காமிச்சோம்ல. ஆமா, அதே மாதிரி இங்க அங்கானாம். அது நாம்ன்றது சஷ்டி பகு. சோ அங்கங்களுடைய எத்தனை அங்கங்கள்? பஞ்சாங்க, அதையும் பஞ்சானாம்னு காமிக்கிறேன். பஞ்சானாம் அங்கானாம் சமாஹாரஹ பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் க, ரைட்டா? அந்த திதி வாசரஹா கரண சொல்லுவா, மறந்து போச்சு. அந்த பஞ்சாங்கங்கள் இருக்குல்ல ஒரு பஞ்சாங்கத்துல, அதான் அந்த 5 நட்சத்திரம். நட்சத்திர, திதி, வாசர, கரண, இன்னும் ஒண்ணு மறந்துட்டேனே. யோகம். அவ்வளவுதான். சூப்பர். அதுதான் அந்த பஞ்சாங்கம். அங்கம்னா அதோட பார்ட்ஸ். சோ 5 அங்கங்களோட இருக்கிறதுனால அது பேரு பஞ்சாங்கம்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? இனிமே யாராவது பஞ்சாங்கம் பஞ்சானாம் அங்கானாம் சமாஹாரஹ த்விகு சமாசம் அப்படின்னு சொல்லிடுங்க. அச்சா, இது எப்பவுமே நான் என்ன சொல்லிருக்கேன், 90% இப்படிதான் முடியும்னு சொல்லியிருக்கேன். சரி, அந்த இதையும் பார்த்துடலாம். அந்த ஸ்திரீலிங்கத்துல முடியறது. ஏன்னா அது நிறைய நமக்கு பிரயோகம் இருக்கு. அதனாலதான் அடியன் அது காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் காமிக்கலாமா இதுல? இல்லையா? சரி, நான் இதே காமிக்கிறேன். நமக்கு எக்ஸாம்பிள் என்ன நிறைய இருக்கும். அதான் ஸ்திரீலிங்கத்துல சில இடங்கள்ல ஸ்திரீலிங்கத்துல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்களேன். அஷ்டாத்தியாயி. என்னது? அஷ்டாத்தியாயின்னு ஒரு பதம் இருக்கு. அஷ்டாத்தியாயி இடம் இல்ல, நீங்க எழுதுறேன். அஷ்டாத்தியாயின்றது பாணினி பண்ணிருக்க சூத்திரங்கள் இருக்கு பத்தியலா, அது பேரு. 8 அங்கங்களோட அத்தியாயத்தோட இருக்கிறதுனால அதுக்கு அஷ்டாத்தியாயின்னு பேரு. கிளியரா? அஷ்டனா 8, அத்தியாயம்னா சாப்டர்ஸ். 8 சாப்டர்ஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் அஷ்டாத்தியாயி அப்படின்னு பேரு. பாணியோட சூத்திரம் இங்க வரணும். அடியின் இடம் இல்ல, நீங்க எழுதுறேன். கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? இது அஷ்டாத்தியாயி அப்படின்னு முடியும். ஏன் அது அஷ்டாத்தியாயம்னு தானே முடியணும்? கரெக்டா? ஒரு கொஸ்டின் வரும், ஏன் அங்க அஷ்டாத்தியாயின்னு வர்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின், டவுட் வரும். அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பதம் உத்தர பதம் இருக்கு பார்த்தேலா, அந்த உத்தர பதம், ஒரே நிமிஷம், உத்தர பதத்தினுடைய அது என்ன லிங்கம்னு பார்க்கணும். உத்தர பதம் அது கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அந்த அத்தியாயா இங்கெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கம்ன்றது நபும்சகலிங்க சப்தம், ரைட்டா? அதே மாதிரி ராத்திரின்றது ஸ்திரீலிங்க சப்தம். இது புரியுறதா? ராத்திரின்றது ஸ்திரீலிங்க சப்தம், இந்த அங்கம்ன்றது நபும்சகலிங்க சப்தம். அதனால நீ என்ன பண்ணிட்டே காமனா பஞ்சாங்கம் நவராத்திரம் அப்படின்னு காமிச்சேன். ஆனா இந்த அஷ்டாத்தியாயின்ற சப்தத்துல அத்தியாயன்றது புல்லிங்க சப்தம். அந்த புல்லிங்கம் அகாராந்த புல்லிங்கமா இருந்தது அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது உத்தர பதத்துல வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம், இது அஷ்டாத்தியாயமா அஷ்டாத்தியாயியான்னு. கிளியரா இருக்கா? எப்போ இது அஷ்டாத்தியாயம் கிடையாது, அஷ்டாத்தியாயி தான் போடணும் அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த அத்தியாயான்னு உத்தர பதம் புல்லிங்க சப்தமானு பாக்குறீங்க. அதுவும் புல்லிங்கத்துல கூட அகாராந்த புல்லிங்கமா தான் இருக்கணும். அப்படி அகாராந்த புல்லிங்கமா இருந்தது அப்படின்னா வர ரிசல்டன்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்திரீலிங்க சப்தத்துல முடிக்க போறேன். இப்ப நான் சொல்றேன், அஷ்டானாம், ரைட்டா? அஷ்டானாம் அத்தியாயானாம், அதேதான் வரும், அதுல மாத்தமே கிடையாது. அத்தியாயானாம் ராமானாம்
ரமாணாம் அதே மாதிரி அத்தியாயானாம் சமாஹாரஹ. இதுல எல்லாம் எந்த டவுட்டுமே வரல. ஆனா ரிசல்ட் அண்ட் ஆன்சர் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்? இஸ் ஈக்குவல் டு அஷ்டானாம் அத்தியாயானாம் சமாஹாரஹ அஷ்டாத்தியாயின்னு எழுதுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அத்தியாயன்றது புல்லிங்க சப்தம். புல்லிங்க சப்தம் அகாராந்தத்துல இருக்கணும். ஸ்ரீலிங்க இது கூட இருக்கலாமே. இப்போ பார்த்தோமே பத்திகின்றது கூட புல்லிங்க சப்தம் தான், ஆனா இக்காராந்தமா இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு? அகாராந்த புல்லிங்கமா மட்டும்தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாராந்த புல்லிங்கமா இருந்ததுன்னா வர ரிசல்டன்ட் எப்படி வரணும்? தீர்க்கமா ஈன்னு சொல்லி முடிக்கணும். கிளியரா இருக்கா இந்த ரூலு? ரொம்ப ஈஸி இது. அஷ்டாத்தியாயின், அதனாலதான் அஷ்டாத்தியாயின்னு இருக்கு. இது வந்து சமஸ்த பதமா இருக்கும்போது அந்த ஈன்னு முடியறதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் அப்படி முடியறது? ஏன் இத்தனை நாளா? ஆமா, இத்தனை நாளா பஞ்சாங்கம்னு தானே முடிச்சோம். இது அஷ்டாத்தியாயம் தானே இருக்கணும். ஓகே, அப்படி கொடுத்திருக்கிறதே ஈன்னு முடியுது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்ரீலிங்கமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது புல்லிங்கமா இருக்கணும். சார், அதாவது சமஸ்த பதமா இருக்கும்போது அது அஷ்டாத்தியாயின்னு ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. உள்ளவே ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. ஆமா, ஆனா அது ஏன் அப்படி அஷ்டாத்தியாயின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றேன். அத்தியாயன்றதுதான் சப்தம் புல்லிங்க அகாராந்தகா புல்லிங்கத்துலதான் முடியணும். அப்படி முடிஞ்சு இருந்ததுன்னா சமஸ்த பதமா எழுதும் பொழுது அஷ்டாத்தியாயி தான் எழுதணும், அஷ்டாத்தியாயம்னு எழுதக்கூடாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு நிமிஷம். இது பேஜ் வெளில வந்துட்டுமா? வேற பேஜ் எடுத்துக்கட்டுமா? வெளியே வாங்க, அப்புறம் திருப்பி எழுதிக்கலாம். ஓகே, இது புரியுறது? அது புரியுது. ஆனா இல்ல 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 அந்த மாமியே சொல்லுங்க, அப்பதான் என்ன புரிஞ்சுதான்னு தெரியும். அதாவது புரியுது. நீங்க அதாவது எங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்னா, அஷ்டாத்தியாயின்னு இல்ல ஸ்ரீலிங்க பதம் முடியறது. ஆனா அது நீங்க இந்த அந்த லிங்கத்துல சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இதுக்கு வருதுங்கிறது வந்து அந்த அகாராந்தங்கிறத வந்து சொல்ல சொன்னாங்கன்னா அது கரையா புரிஞ்சுடுவா. இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நீங்க வந்து அஷ்டானாம் வந்து அஷ்டா வந்து புல்லிங்கம். அஷ்டா இல்ல 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 நான் சொல்றேன். அஷ்டா எல்லாம் புல்லிங்கம் எல்லாம் கிடையாது. ஏன் புல்லிங்கம் கிடையாதுன்னு அடியன்னு சொல்ல வரேன்னா, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, உத்தரப்பதம் என்ன லிங்கத்துல இருக்கோ அதுபடிதான் நம்ம இத சொல்றோம். இது அஷ்டன்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு வந்து தனியா லிங்கம்லாம் கிடையாது. நம்ம இத வச்சுதான் நம்ம இத கன்க்ளூட் பண்றோம். இது எப்படி இருக்கோ அதே எடுத்துக்கணும். பீட்டம்னு இருந்தது இல்ல, அதனால ரத்னம்னு எடுத்துட்டோம். பீட்டஹா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பீட்டஹான்னு இருந்ததுன்னா ரத்னஹான்னு வச்சுப்போல். பீட்டான்னு இருந்ததுன்னா ரத்னான்னு வச்சுப்பேல். சோ அதுக்கேட்ட அப்படிதான் மாறுது இந்த அஷ்ட நம்பர்லாம். சரியா? இந்த நம்பருக்கு தனியா நம்ம இதெல்லாம் போட முடியாது இந்த இடத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இன்னொரு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. பஞ்சவட்டி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? பஞ்சவட்டி. இப்ப இந்த பஞ்சவட்டிக்கு நான் ஏன் பஞ்சவட்டம்னு இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். புரியுறதா? இப்ப அந்த பஞ்சவட்டம் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஏன் பஞ்சவட்டம் இருக்காது? நம்ம பஞ்சவட்டின்னு சொல்லுவோமா, பஞ்சவட்டம் சொல்லுவோமா? பஞ்சவட்டி தான். பஞ்சவட்டின்னா அதுக்கு இப்ப சமாதானம் சொல்றேன். அது ஏன் பஞ்சவட்டின்னு சொல்றோம்ட்டு. ஒரே நிமிஷம். அங்கங்க எழுதி வச்சிருக்கேன், எங்க எழுதி வச்சிருக்கேனே தெரியல. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பஞ்சவட்டின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது ஒத்துக்கிறேனோ நீங்க? பஞ்சவட்டின்னா நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ இத நான் சொல்ல வரேன். பஞ்சானாம், ரைட்டா, வட்டானாம் சமாஹாரஹ, இதனுடைய விக்கிரக வாக்கியம். இது புரியுறதா? இஸ் ஈக்குவல் டு பஞ்சவட்டி இஸ் ஈக்குவல் டு பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ பஞ்சவட்டின்னு சொல்றேன். ஏன் இது பஞ்சவட்டமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் வருமா வராதா? ஆமா. அது வராதுன்னு சொல்றதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஏன் அது வராது, பஞ்சவட்டின்னு ஏன் வரும் அப்படின்னா, வட்டஹா அப்படின்றதுதான் சப்தம். வட்டஹா தான் புல்லிங்கம் தான், அது அகாராந்த புல்லிங்கம் தான். ரைட்டா? இது புரியுதா? வட்டஹான்ற நிஜமாலுமே அதோட சப்தத்தினுடைய ஸ்வபாவம் எப்படி, நேச்சர் எது அப்படின்னு கேட்டா வட்டஹா தான். ராமஹா மாதிரி. வட்டன்றது வட்டவிருட்சம், பேனியன் ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா.
வட்ட விருட்சம்னா பேனியன் ட்ரீன்னு அர்த்தம். அப்போ அந்த வட அப்படின்றது வட்டஹா அப்படின்றது புல்லிங்க சப்தம், அகாராந்த புல்லிங்கஹா. கிளியரா இருக்கா? இப்போ அகாராந்த புல்லிங்க இருக்கு இந்த இடத்துல வட்ட, இதுதான் நமக்கு முக்கியமா தேவை. இந்த சப்தம் தான். இந்த பஞ்செல்லாம் விட்டுருங்கோ, பஞ்ச நம்பர் இருக்குன்றது வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஆனா அடுத்த சப்தம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா உத்தரபத பிராதானியம் தானே நமக்கு தத்புருஷ சமாசம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? வட்டம் தான் முக்கியம். வட்டத்தை வச்சுதான் நீங்க பஞ்சானாம் போடுறீங்களா, நவானாம், எல்லாத்துக்குமே நவானாம் பஞ்சானாம் தான் வரப்போகுது. அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இது புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் சொன்னதுக்காக அடியன் சொல்ல வந்துட்டு இருக்கேன். புரியுறதா? இத வச்சுதான் கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ வட்டஹான்றது புல்லிங்க சப்தம், அகாராந்த புல்லிங்கமா இருக்கிறதுனால ரூல் படி, நம்ம ரூல் படி என்னது, விகு சமாசத்துல உத்தரபதம் வந்து நிஜமாலுமே அதனோட ஸ்வபாவம் வட்டஹா தான் இருக்கு. ஆனா நம்ம சமஸ்த பதமா சமாசத்துல எழுதும் போது எப்படி எழுதியிருக்கோம், பஞ்சவட்டின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா வட்டஹ புல்லிங்க சப்தம் அப்படி அகாராந்த புல்லிங்கமா இருந்தது, முக்கியமா அகாராந்தமா மட்டும்தான் இருக்கணும். அகாராந்த புல்லிங்கமா இருந்ததுன்னா அது நீங்க சமஸ்த பதமாக்கும் பொழுது தீர்கிச்சு காமிக்கணும், வட்டின்னு காமிக்கணும். அப்ப பஞ்சவட்டின்னு வரணும். அதனாலதான் அட்டாத்தாயின்னு எழுதிப்போம். சமஸ்தபதமா எழுதும் போது வட்டி அப்படி எழுதணும். அதாவது அது வந்து காட்டணும். ஆமா. ஆனா இது தனியா காமிக்கும் போது வட்டன்றது புல்லிங்க சப்தம் தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இது எப்படி இருந்தாலும் வட்டானாம் தான் வரப்போறது. நீங்க அது அதாவது புல்லிங்கமா இருந்தாலும் ரமானாம் தானே சொல்லுவேன், ராமானாம். அப்ப எதுவா இருந்தாலும் ரமானாம் ராமானாம் குருநாம் எல்லாமே நாம் தான் முடியும். அதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் ஏன் பிரச்சனை இருக்காது. அகாரந்தத்தோட சஷ்டி இது வந்து ப்ளூரல் வந்து இதா வரும். எல்லாத்துக்குமே வட்டானாம் அப்படிதான் வரும். அதாவது அச்சா இருக்கிற பட்சத்துல, அச்சா இருந்ததுன்னா அச்ச எழுத்துக்களுக்கு மட்டும்தான் அது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தது ஞாபகம் இருக்கா? அதனால நான் சொல்ல வரேன், இப்போ வட்டன்றது புல்லிங்க சப்தம், அகாராந்த புல்லிங்கம் அப்படி இருக்கிறதுனால சமாசம் சொல்லும் பொழுது, அதாவது சமஸ்த பதமா இருக்கும் பொழுது வட்டம்னு எழுதக்கூடாது, வட்டின்னு தான் எழுதணும், பஞ்சவட்டி. கிளியரா இருக்கு? இப்போ சூப்பர், அவ்வளவுதான். இப்போ அடுத்தது எங்க இது வச்சிருக்கேன், அடுத்தது ஸ்லோகா நம்பர் 32 எடுத்துக்கோங்க, பாதுகால அது ரெண்டும் சொல்லிடுறேன். சோ நமக்கு இது இருக்குன்றதுனால பிரயோகம் இருக்குன்றது அது ஏன் காமிக்கிறேன். 32 அடுத்துன்னு இருக்கேன். 32 எடுத்துக்கோங்க, 113 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 32 எடுத்துக்கலாம். 32 ஸ்லோகா பாதுகா சகஸ்ரம். அது எப்படி இருக்கு, நிசேஷம் அம்பரதலம் எதி பத்ரிகா சியாத் சப்தார்ணவீன்னு இருக்கு பாருங்க. ரைட்டா? முதல்ல செக் பண்ண வேண்டியது என்ன, முன்னாடி சங்கியா இருக்கா, சங்கியான நம்பர் இருக்கா? எஸ், நம்பர் இருக்கு. சோ விகு சமாசம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு நாமபதமா இருக்கணும். ஆமா இருக்கு. அர்ணவம்ன்றது கடல், அர்ணவம்ன்றது கடல். அர்ணவஹா என்ன, அதோட பதம் என்ன? அர்ணவ. அர்ணவஹா. அகாராந்தஹா புல்லிங்கஹா அர்ணவ சப்தஹா, அகாராந்தஹா புல்லிங்கஹா. அப்ப இது எப்படி எழுதுவேல், சப்தானாம் அர்ணவானாம் இர்ணவானாம் சமாஹாரா. இதுல எல்லாம் எந்த மாற்றமே கிடையாது. நீங்க பிரிச்சு எழுதும் போதுலாம் நமக்கு, ஆனா நம்ம சமாதானம் சொல்லிக்கணும்ல, சப்தார்ணவம்னு இருக்கணும். ஏன் சப்தார்ணவின்னு இருக்கு அப்படின்னு டவுட்டு, அதுக்கு சமாதானம் சொல்றேன். அதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அர்ணவஹான்றது ஒரு நிமிஷம், அர்ணவஹா அப்படின்றது ஒரு புல்லிங்க சப்தம். ரைட்டா? அகாராந்தஹா புல்லிங்கஹா. அகாராந்த புல்லிங்க சப்தம் உத்தரபதத்துல இருந்தது அப்படின்னு கேட்டா, நீங்க சமாசம் சொல்லும் பொழுது அதாவது சமஸ்த பதமா இருக்கு, சமாசம் சொல்லும் பொழுது சப்தார்ணவீன்னா சொல்லணும். இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ல எப்படி கொடுப்பா அப்படின்னா, சப்தானாம் அர்ணவானாம் சமாஹாரம் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பா. சப்தார்ணவம் சப்தார்ணவி அப்படி ஏதோ ஒண்ணு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம டக்குன்னு என்ன தோணும், சப்தார்ணவம்னு தான் தோணும். ஏன்னா 90% நமக்கு நபும்சகலிங்க சப்தத்துல தான் முடியும், நம்ம பார்த்திருக்கோன்றதுனால. ஆனா
அப்படி கிடையாது, சப்தார்ணவீனா முடிக்கணும். ஏன்னா அர்ணவாகன்றது புல்லிங்க, அகாராந்த புல்லிங்க சப்தம். அகாராந்த புல்லிங்கமா இருந்ததுன்னா அதனுடைய சமாசம் எப்படி இருக்கணும், சப்தார்ணவீன்னு இருக்கணும். விக்கிரக வாக்கியத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்ப எக்ஸாம் வைஸ் போறது இல்ல, அதனால நமக்கு இதுல இருந்து நம்ம இது போறது இல்ல, நம்ம இதுல இருந்து இது கொண்டு வரும், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? எக்ஸாம்ல விக்கிரக வாக்கியம் குருத்த அப்படின்னு போட்டுருவா, சமஸ்த பதமா குருத்த அப்படின்னு போட்டுருவா, பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுவா. பட் நமக்கு இப்ப எக்ஸாம்லாம் எழுதுறது இல்லைன்றதுனால நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இது ஏன் சப்தார்ணவம்னு இல்ல, ஏன் சப்தார்ணவின்னு இருக்குன்றதுக்கு அடியேன் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். கிளியர்? கிளியர் ஐடியா. நிஜமாவே கிளியரா இருக்கா? நிஜமாவே கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. நல்லாவே கிளியரா இருக்கு. ஓகே, அடுத்தது 113 எடுத்துக்கோங்க, அதோட முடிச்சுக்கலாம். சோ இதுதான் த்விகு, அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஈஸி தான், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்பர் முன்னாடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். 113 பாருங்க, பாதுகா சகஸ்ரம் 113. அவிகலம் அதிகத்தும் ரக்ஷணை சப்தலோக்கியாஹா. அப்போ சப்தன் இருக்கா, சப்த லோக்கியாஹா. முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், சமாசம் பண்ண போறோம்னு முடிவு ஆயிடுத்து அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரதம விபக்தி ஏகவச்சனத்தை எழுதி எடுத்துக்கணும். இதுதான் ரூல். அது இருக்கட்டும், சப்த லோக்கியாஹான்றது சஷ்டி ஏகவச்சனமா இருக்கட்டும். புரியுது? சப்தமி சஷ்டி ஏகவச்சனமா இருக்கட்டும். ஆனா இது வந்து ஹோல் பதத்தை பார்த்தேன்னா 7.1 தான், 100%. சாரி, ஐயோ பெருமாளே, 6.1 6.1 தான் சப்தலோக்கியாஹா. ஓகேவா? ஆனா 6.1 தான். பட் நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய பிரதம விபக்தி ஏகவச்சனத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்ப எப்படி வரும் பிரதம விபக்தி? சப்தலோகின்னு வரும். 1.1ல எழுதிக்கணும். ஓகே, ரைட்டா? இதுதான் எல்லா சமாசம் எடுத்தாலும் இதுதான் ரூல். முதல்ல அதனுடைய 1.1 எடுத்து எழுதி. நீங்க சமஸ்த பதம் என்ன, சமாசம் என்ன, அதே எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல, சமஸ்த பதம் சமாசம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? சமஸ்த பதம் சமாசம் எல்லாம் ஒண்ணுதான். சமாசமா கொடுத்திருக்கா, சமஸ்தமா கொடுத்திருக்கா, சமஸ்த பதமா கொடுத்திருக்கா, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பிரச்சனையும் இல்ல. கிளியரா இருக்கா இப்போ? இது மாதிரி எழுதிக்கணும் நம்ம. ஆமா, சப்த லோக்கியாகான்னு அது வந்து விபக்தி கூட கொடுத்திருப்பா. ஏன்னா லோகங்களின் உடைய அப்படின்னு கொடுத்திருக்காவா. அப்ப அந்த லோக்கிய 6.1 தான் அந்த பதத்தினுடைய எண்டிங். இத சமாசம் சொல்லக்கூடாது. இது வந்து இதனுடைய எண்டிங்ல விபக்தி எப்படி இருக்குன்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக. கிளியரா? ஆனா இதனுடைய இதுக்கு நீங்க சமாசம் பண்ண போறேன், விக்கிரக வாக்கியம் எழுத போறேன், இது சமாசமா இருக்கு, இதுக்கு விக்கிரக வாக்கியம் எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சப்த லோகின்னு இதனுடைய 1.1 எழுதிக்கணும். 6.1ல இருக்கிறத 1.1க்கு மாத்திக்கணும். ஓகே, ஸ்டெப் கிளியரா இருக்கா? இப்ப வாங்கோ. இப்ப சப்தன்றது ஒரு சங்கியா பூர்வகமா இருக்கு, லோகின்னு ஒரு நாமபதமா இருக்கு. ரைட்டா? இப்போ இதுக்கு சமாசம் சொல்லணும். அவ்வளவுதான். சப்தானாம் லோகானாம் அவ்வளவுதான். சமாஹாரஹன்றது விக்கிரக வாக்கியம். ரைட்டா இருக்கா? ஏன் சப்த லோகம்னு இருக்கக்கூடாது அப்படின்னு என்னோட கொஸ்டின். இதுக்கு சமாதானம் சொல்லுங்க சுலோச்சனா மாமி. என்ன சொன்னீங்க? புரியல. இது சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ, why not சப்த லோகம், why சப்த லோகி? ஜஸ்டிஃபை. சப்த லோகி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, வந்து நம்ம அது அந்த தீர்க்கமா, அந்த பினிஷிங் வந்து ஸ்ரீலிங்கமா தீர்க்கமா இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? தீர்க்கமா இருக்கு. அதாவது இந்த சப்தார் நவின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி. வேற யாராவது சொல்ல முடியும்? சூப்பர், வெரி குட். வேற யாராவது? இல்ல அகாராந்தத்துல இருக்கறனாலயாப்பா? எது அகாராந்தத்துல இருக்கு? எது அகாராந்தத்துல இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த இது லோக்கியா, அது லோக, அந்த லோக சப்தம். லோகம். கரெக்டா வந்தே. லோகஹ அதுதான் புல்லிங்கம். அகாராந்தஹ புல்லிங்கம், லோக சப்தம் இல்லையா? அது இருந்தா நம்ம அதை தீர்க்கம் மாத்திக்கணும். இப்போ லோகஹன்றது அகாராந்த புல்லிங்கத்துல இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கணும். தத்புருஷ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். உத்தர பதத்துக்கு தான் பிராதானியம், சப்தத்தை எடுக்க கூடாது. 100% புரியறதா? அது
போவே கூடாது. ஏன்னா லோகானாம் இருக்கிறதுனால நீங்க சப்தானாம்னு எழுதுறேன். இதனாலதான் இது வந்து மாறி இருக்கு. இது கிளியரா இருக்கா? இது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 7 லோகங்கள். எத்தனை லோகங்கள்? 7. எத்தனை அப்படின்னும் போது அது ஒரு 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 எப்படிப்பட்ட அப்படின்லாம் சொல்றோம் இல்ல, எத்தனை எப்படி அப்படிலாம் கேட்டோம்னா அது போஷணம் இது பண்றது அட்ஜெக்டிவா இருக்காது இல்லையா? அதனால இது எடுக்க கூடாது. இதுதான் இப்போ நம்ம தத்புருஷன் பார்த்துட்டு இருக்கோம். லோகத்துக்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உத்தர பதத்துக்கு தான். லோகஹான்றது புல்லிங்க சப்தம், அகாராந்த புல்லிங்கமா இருக்கணும் அது கூட. ஏன்னா அங்க பத்தி இருந்தது பாருங்க, அந்த மாதிரி இகாராந்தமா இருக்க கூடாது. அகாராந்த புல்லிங்கமா இருந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆயிடுறது? சமஸ்த பதமா சமாசமா சொல்லும் பொழுது சப்த லோகம்னு வராது, சப்த லோகின்னு வரும். ஏன்னா லோக சப்தத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். லோக சப்தத்துல அகாராந்த புல்லிங்கமா இருக்கிறதுனால அப்படி இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்காரு பாணினி? தீர்க்கிச்சு காமிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால சப்தலோகி. அதனுடைய சஷ்டி விபக்தி சப்தலோக்கியாகான்னு ஸ்லோகால இருக்கு. கிளியரா இருக்கா இந்த ஸ்டெப்? பிரபா, இங்க சப்த லோக்கியாகான்ற அந்த ப்ளூரல்ல இருக்கிறத நம்ம லோக்கஹன்னு மாத்திக்கணும் இல்லையா? இல்ல இல்ல லோக்கிய மாத்திக்கணும். இல்ல அதாவது சித்ரா மாமி இது வந்து ஒரு சப்த லோக்கியாகான்றது சஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. நம்ம ரூல் படி என்னன்னா இப்ப விக்கிரக வாக்கியமா மாத்த போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னாலே இத பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த சப்த லோக்கியாகான்னுடைய பிராதிபதிகமோ இல்லைன்னா இதுவும் எடுத்துக்கோங்க, பிராதிபதிகம் கூட வச்சுக்கோங்க, இல்ல பிராதிபதிகம் வேண்டாம், இதுவே வச்சுக்கோங்க. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா சப்த லோகின்னு தான் இருக்கணும். அதுதான் லோக்கியாகான்னு மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பவதி பவத்யாகா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால பவத்யாகான்னு எப்ப வந்திருக்கும்? பவதி சப்தத்தினுடைய சஷ்டி தான் பவத்யாகா. சோ பவதின்னு எழுதணும். சோ லோகின்னு எழுதிக்கிறேன், சப்த லோகின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சப்த லோகின்னு ஏன் இருக்கு? சப்த லோகம்னு இருக்க கூடாதா? நம்ம லோகம் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். லோகின்னு ஒரு சப்தம் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு சமாதானம் என்னன்னா, சப்தானாம் லோகானாம் சமாஹாரன்றதுல ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது, எல்லாத்துக்குமே எழுதிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் ஆன்சர்ல இருந்து கொஸ்டினுக்கு கொண்டு வரேன்றேன் நான். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது இல்ல இல்லையா? அதனால நம்ம இப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ்ல பெயிண்ட் இருக்கோம். சப்தலோகின்னு ஒரு பதம் இருக்கா நமக்கு ஸ்லோகத்துல அப்படிதான் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு? சப்தார்ணவின்னு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அர்ணவம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். அதுனா அர்ணவின்னு இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்ப நம்ம எப்போ அதுக்கு சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா சப்தானாம் லோகானாம் சமாஹாரன்ற டவுட் வராது. இப்போ ஆன்சர் கொடுக்கும் பொழுது அங்க சப்த லோகின்னு இருக்குன்னா லோகஹான்றது புல்லிங்க சப்தம் அகாராந்த புல்லிங்கமா இருந்தது அப்படின்னா தீர்க்கிச்சு அதோடைய சப்தத்தை ஆன்சர் வந்து தீர்க்கிச்சு காமிக்கணும்ன்றதுனால சப்தலோகி சப்தார்ணவி காமிச்சது. அர்ணவகான்றது புல்லிங்க சப்தம், லோகஹான்றது புல்லிங்க சப்தம். அர்ணவகா லோகஹான்றது அகாராந்த புல்லிங்கமா இருக்கிறதுனால ஆன்சர்ல கொடுக்கும்போது சமஸ்த பதமா சமாசமா சொல்லும் பொழுது சப்தலோகி சப்தார்ணவின்னு மாறுறது. கிளியர்? புரியுது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. சோ இன்னைக்கு பார்த்தது த்விகு சமாசம். த்விகு சங்கியா பூர்வகமா இருந்ததுன்னா அது த்விகு. கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா த்விகுல? த்விகு இதோட போதும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சாரி 1 minute. 145ல ஏகாத பத்திர திலகாம் அப்படி அதையும் இந்த மாதிரி பண்ணலாமா? 145 லாஸ்ட் லைன் ஏகா 1 இல்லையா? ஆமா, நான் நம்பர் நீங்க சொன்னனால ஏகான் வந்தது. அப்படி வருமா உங்ககிட்ட கேட்டேன். ஓகே, நான் அதை பார்த்து சொல்றேன். சரியா? அது பார்த்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேமா. அடியே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாரிய மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன். தன்யஸ்மி. ராதகிருஷ்ண அடியன். ராதகிருஷ்ண அடியேன். அடியேன் தன்யாஸ்மி அடியேன்.